1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசிப்பருப்பு. அடிகனமான பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்த உடனே அரிசியும் பருப்பும் தனித்தனியாக வேக விடலாம். அரிசி இந்த அளவு வெந்த உடனே பாசிப்பருப்பை தண்ணியோட அரிசி கூட சேர்த்துடலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தட்டாமல் கலந்து சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுனால பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு 1 குழிக்கரண்டி ரிஃபைண்ட் ஆயில், அதே அளவு நெய் சேர்த்து முழு மிளகு, பெருங்காயப்பொடி, பொடியாக கட் பண்ணின இஞ்சி, பாதி உடைச்ச முந்திரி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பொங்கலை தாளிச்சிக்கலாம். தாளிப்பு நல்லா செவந்த உடனே அந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் இப்போது சுவையான வெண்பொங்கல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.